ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய டாப் 5 இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எந்த மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரப்பாக்கம் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜ் 1998 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடியில் அப்ரூவல், அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்காங்க. நேக்கில் A+ கிரேட் அக்ரிடேஷன் பெற்றிருக்காங்க. NBA அக்ரிஷனோட கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இந்த காலேஜ்ல எந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது மாதிரியான கோர்சஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ரேட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா 6ல் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்டில் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. காலேஜ் துணியால பார்த்தீங்கன்னா 5க்கு 3.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. காலேஜ் ட்ரிகோல பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹரியஸ் 316 பார்த்தீங்கன்னா 5க்கு 3.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்த காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OMR சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1994 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏஐசிடியில் அப்ரூவல் பெற்றிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்காங்க. நேக்கில் A+ கிரேட் அக்ரிடேஷன் பெற்றிருக்காங்க. NBA அக்ரிஷனோட கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இந்த காலேஜில் எந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BE BTech கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது மாதிரியான கோர்சஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ரேட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா, காலேஜ் துணியால் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 6ல் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்டில் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கெட்மை யூனியில் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹரியஸ் 316 பார்த்தீங்கன்னா 5க்கு 3.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுங்கம்பாக்கம் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏஐசிடியில் அப்ரூவல் பெற்றிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்காங்க. நேக்கில் A+ கிரேட் அக்ரிடேஷன் பெற்றிருக்காங்க. NBA அக்ரிஷனோட கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இந்த காலேஜில் எந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம், PhD ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், இது மாதிரியான கோர்சஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ரேட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா, காலேஜ் துணியால் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்டில் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 6ல் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கெட்மை யூனியில் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. காலேஜ் டிகோவில் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹரியஸ் 316 பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் தாம்பரம் பூந்தநிலம் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1995 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அட்டானமஸ் காலேஜ். ஏஐசிடியில் அப்ரூவல் பெற்றிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்காங்க. ISO சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன். நேக்கில் A+ கிரேட் அக்ரிடேஷன் பெற்றிருக்காங்க. NBA அக்ரிஷனோட கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இந்த காலேஜில் எந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், MTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், MBA, இது மாதிரியான கோர்சஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ரேட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 6ல் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்டில் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. காலேஜ் துணியால் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹரியஸ் 316 பார்த்தீங்கன்னா 5க்கு 3.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொயோலா ஐகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுங்கம்பாக்கம் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அட்டானமஸ் காலேஜ். ஏஐசிடியில் அப்ரூவல் பெற்றிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்காங்க. நேக்கில் A கிரேட் அக்ரிடேஷன் பெற்றிருக்காங்க. NBA அக்ரிஷனோட கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இந்த காலேஜில் எந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ், இது மாதிரியான கோர்சஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ரேட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 6ல் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.0 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. காலேஜ் துணியால் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹரியஸ் 316 பார்த்தீங்கன்னா 5க்கு 4.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கெட்மை யூனியில் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. காலேஜ் டிகாவில் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.